الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام أخرجه البخاري في باب كيف كان بدء الوحي. கணிதக்கும் பெரும் மதிப்பிற்குரிய அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வ மனவாலுஹு என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த அனைத்து விடயங்களையும் எடுத்து நடக்குமாறும் என்னென்ன விடயங்களை விட்டு தவிர்த்து விலகிக் கொள்ளுமாறு தவிர்த்து இருக்கின்றான் அந்த அனைத்து விடயங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் என்னும் நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஷவ்வால் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களில் இருக்கின்றோம். ரமலானுடைய அந்த மாதத்தை கழித்து ஒரு பெரும் பாடத்தை படித்து வாழ்நாள் ஊராக எங்களுக்கு தேவையான மிக முக்கியமான அந்த பாடத்தை பெற்றிருக்கின்றோம். அதுதான் யதார்த்தமான உண்மையான ஒரு பாடம். எங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை அல்லாஹு தஆலா ரமலானின் மூலமாக எங்களுக்கு விளங்க வைத்தது. அதுதான் இபாதத். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் படைத்தது அவனை வணங்குவதற்கு. இபாதத் என்று சொன்னால் இம்திசால் அவாமிரில்லாஹ் வஜ்தினாபு நவாஹி. அல்லாஹ்வால் ஏவப்பட்ட விடயங்கள் எடுத்து நடக்கிறதும் அவன் தவிர்த்தவைகளிலிருந்து எங்களை நாங்கள் தவிர்த்து கொள்வது. அதுக்குரிய அற்புதமான ஒரு பயிற்சியை தான் ரமலான்ல நாங்கள் பெற்றோம். சயின்ஸ் ஆஃப் த ரமலான், சீக்ரெட் ஆஃப் ரமலான். அதுதான் அடிப்படை. அல்லாஹ்வால் ஏவினைகளை எடுத்து நடக்கக்கூடியதும் தவிர்த்தவைகளிலிருந்து தவிர்த்து கொள்வது. இது ரெண்டு பார்ட்ல நீளமான காரியங்கள். முதலாவது பார்ட் அவன் எங்களை அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க சொல்லக்கூடிய அவனுடைய கடமையாக்கப்பட்ட அமல்கள். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எங்களை படைச்ச நோக்கத்தை சொல்லும் பொழுது மிக தெளிவாக சொல்றான். ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு நான் மௌத்தையும் ஹயாத்தையும் தந்தது உங்கள யாரு நல்ல அமல்களை செஞ்சுட்டு வாரான்னு பார்க்க. நல்ல அமல்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் இன்னொரு இடத்துல, மனிதர்கள் எல்லாம் நஷ்டவாதிகள் அமல்கள் செய்தவர்களை தவிர. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் எல்லாருமே நஷ்டவாளர்கள் அமல்கள் செய்தவர்களை தவிர. இந்த அமல் எங்களுடைய வாழ்க்கையில அடிப்படை. இந்த அமலுக்கு அல்லாஹ் என்ன எங்களுக்கு தாரான்? மன்னவில சாலிஹன் லிذكرنا உன்சா فهو مؤمن فلنحيينه حياة طيبة. நல்ல அமல்கள் யாரு செய்வாங்களோ அது ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்க முஃமின்கள், அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை நாம கொடுப்போம், நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம். அமலுக்கு, நல்ல அமலுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வாக்கு. பிசினஸுக்கும் டிகிரிக்கும் எஜுகேஷனுக்கும் மெட்டீரியலுக்கும் அல்லாஹ் எங்கேயுமே வாக்குறுதி தந்ததில்லை.
ஓ லெவலுக்கு ஏ லெவலுக்கு யூனிவர்சிட்டி பாஸ் ஆஃப் டாக்டர் இன்ஜினியர் ப்ரொஃபஷனல்ஸுக்கு வாக்குறுதி இல்லை. நல்ல அமல், அதுலதான் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்குது அப்படின்றான். தொழுகை, குர்ஆன் திலாவத், எங்களுடைய நோன்பு, எங்களுடைய ஹஜ்ஜுடைய இபாதத், ஜகாத்துடைய அந்த இபாதத், சதகா தான தர்மத்துடைய அந்த அமல், இஸ்திக்ஃபாருடைய அமல், தௌபாவினுடைய அமல், துஆவினுடைய அமல், இதெல்லாமே வாழ்க்கையில ஈடேற்றம்னு சொல்றாங்க, நிம்மதின்னு சொல்றாங்க. மெட்டீரியல் அல்லாஹ் எங்கேயுமே எங்களுக்கு வாக்களிச்சது இல்லை. நல்லா படிச்சா நிம்மதியா வாழணும், நல்ல முறையில சம்பாதிச்சா நிம்மதியா வாழணும், சொத்து செல்வங்கள் இருந்தா நிம்மதியா வாழணும், எங்கேயுமே கிடையாது. ஆனா அமல், அதனாலதான் என்ன பிரச்சனை வந்தாலும் இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஸிஅ இலா ஸலாத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சங்கடம் வந்தாலும் உடனடியாக தொழுகைக்கு விரைவாங்க, தொழுகைக்கு விரைந்து ஓடி வந்துடுவாங்க. இஸ்தஈனு வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அதை நீங்க காசால தீர்த்து கொள்ள பார்க்காதீங்க, உங்களோட படிப்பால உங்களோட டிகிரியால இல்ல, பொறுமையா இருங்க, தொழுங்க, அதன் மூலமாக ரப்புடைய உதவியை பெறுங்க. எவ்வளவு பெரிய ஒரு அடிப்படையான விடயத்தை எங்களுக்கு அல்லாஹ் சொல்லித்தார். அதனாலதான் ஒரு சஹாபி தொழுது கொண்டிருக்கிறார் தோட்டத்துல, ஒரு பறா வந்து சுத்திச்சு சலாம் கொடுத்தாரு, இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி சதகா செஞ்சிட்டேன், என்ற தொழுகைக்கு இடைஞ்சலா இருந்துச்சு. தொழுகைக்கு இடைஞ்சலா இருந்த தோட்டத்தை கொடுக்குறாங்கன்னா எந்த அளவு இம்போர்ட் கொடுத்திருப்பாங்க இபாதத்துக்கு, தொழுகைக்கு. இனிமான அன்பார்ந்த சகோதரர்களே, வாலிபர்களே, விசேஷமா இன்றைக்கு மென்டல் டிசார்டர், மென்டல் இல்னஸ், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் யாருக்கு? வாலிபர்களுக்கு, வாலிப பெண்களுக்கு. ஃபியூச்சர் பிளான் என்ன? ஸ்கூல்ல கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் செய்யறாங்க. உங்களோட ஃபியூச்சர் லைஃப் நீங்க அமைச்சு கொள்றதுக்கு என்ன செய்யலாம்? படிங்க, இல்லன்னா நீங்க ஃபெயிலா போயிடுவீங்க. அது ஒரு வாழ்க்கையில பிக்சர் கேட்கும். நீங்க உங்களுக்கு ஒரு டிகிரி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஜொப்புக்கு போயிடலாம், உங்களோட வாழ்க்கை மண்ணா போகும். உங்களோட குவாலிஃபிகேஷன் நீங்க கூட்டிக்கோங்க, இல்லன்னா வாழ்க்கை சீரழில போயிட்டு முடியும். கொடுக்கிற கைட்லைன் இதை இப்ப யோசிக்கிறீங்க உட்கார்ந்து கொண்டு, என்னடா செய்யறது? தொழுகை மிஸ் ஆகி போகுது, இமாம் ஜமாத் மிஸ் ஆகி போகுது, குர்ஆன் திலாவத் இல்ல, இபாதத் இல்ல, ஒரே யோசனை. யோசிச்சு யோசிச்சு சென்ட்ரல் நர்வ்ஸ் எல்லாம் இப்ப வலிக்க ஆரம்பிச்சு, இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகிட்டு போகுது, இரவெல்லாம் தூக்கம் இல்ல. யோசனை படிடா, இல்லாட்டி உனக்கு வாழ்க்கை நாசமா போகும். யார் வீட்டுல உமா வாப்பா? ஏன்னா உமார மந்த்லி கூப்பிடுற ஸ்கூலுக்கு எதுக்கு? பேரண்ட்ஸ் மீட்டிங். நாங்க யாரும் பெண்களை வீக்லி கூப்பிடல, மார்க்கம் தீன் அல்லாஹ்ட பயம் சொல்ல. பாப்பமார் வார ஜும்மாக்கு கேட்டுட்டு போற, அவங்களுக்கும் டைம் இல்ல வீட்டுல பிள்ளைகளோட பேச. பிள்ளைகளோட பேசுற யாரு தான் உம்மா. உம்மாக்கு மாத்திர சொல்றதை விட மத்ததான் சொல்றேன். ஏன்னா மந்த்லி அங்க மோட்டிவேஷன் செய்யப்பட்டி ஸ்கூல்ல, நர்சரியில இருந்து கிரேட் 1 கிரேட் 2 ஸ்காலர்ஷிப்ல ஸ்பெஷலி. அதோட அவன் ஸ்ட்ரெஸ் கூட்டிட்டு போகுது. அடுத்து போட்டி, நாளைக்கு நாள் போட்டி, சண்டை, பிரச்சனை, சிந்தனை ரீதியா தாக்கப்பட்டு தாய்மார்களை கூப்பிட்டு சொல்லி தாய்மார்கள் இரவு போல தூக்கம் இல்லை, ரிசல்ட் நல்லா எடுக்கணும், பாஸ் ஆக்கி அனுப்பணும், யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும், அதுக்கப்புறம் டிகிரி எடுக்கணும், அதுக்கப்புறம் மைக்ரேட் ஆகணும், எங்கேயா போய் செட்டில் ஆகணும். அதை சொல்லி சொல்லி இவருக்கு டென்ஷன், வீட்டுக்கு போறாரு இல்ல. என்னோட வாலிபர் சொல்றாரு, நான் ஹராமான விடயங்கள்ல ஈடுபட்டுகிறேன், ஹராமான விடயங்கள் ஈடுபட்டீரே தெரியுமா ஹஜரத்? வீட்டுக்குள்ள உம்மா வாப்பட டோர்ச்சர் தாங்கலாம், இரவுபாலா. அதனால வீட்டுக்குள்ள இருக்கிற வெளியே நீக்கிற. இப்ப உம்மா என்ன தகவலாக பிள்ளைய காப்பாத்தாங்க. கொடுக்க வேண்டிய வயதுல அதோட பெயரை கொடுக்கல, தீன கொடுக்கல, இப்ப அழுதுட்டீங்களா? ஏன்னா பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அறிவுரை என்ன? இன்னைக்கு பயமுறுத்தாக்கலாம், உங்களுக்கு வறுமை வரும், கஷ்டம் வரும், நீங்க படிக்கலண்டா, ஜாப் செய்யலண்டா, கடைக்கு போகலண்டா, வியாபாரம் செய்யலண்டா, எல்லாத்தையும் இன்னைக்கு அழகுபடுத்தி காட்டிக்கிறாங்க. அதுக்கு சோசியல் மீடியாவை இன்னைக்கு பாவிச்சு எல்லாத்தையுமே தவறான வழியில கொண்டு போயிட்டு சிலாக்கு நினைச்சு கொண்டீங்க. சோசியல் மீடியாவால நிறைய நடக்கிறது, பாவம் அவங்களே மாட்டிப்பட்டு தெரியாம பெரிய
வாழ்க்கையில முசீபத்து இல்ல, அதுல நிம்மதின்னு நினைச்சு உன்னை தொடர்ந்து 2 hour அதுல தொழுகையும் இல்ல, குர்ஆனும் இல்ல, ஒன்றும் இல்ல. குர்ஆன் ஓதுறதுக்கு எடுத்த டப்பையும் போனையும் ஐபேடையும் சோசியல் மீடியாவை பாவிச்சு பார்த்ததே இல்ல குர்ஆன். இது இன்றைக்கு மதரசாக்குள்ளே வந்தீங்க. இல்ம யதார்த்தமான ஃபண்டமெண்டலான இல்ம பாதுகாக்கிற இடம் மதரசா. இப்படியான இன்றைக்கு அந்த மாதிரியான சிந்தனை போக்குள்ள ஆட்கள் மதரசாக்குள்ள வந்து மதரசாவினுடைய யதார்த்தத்தையே இல்லாமலாக்குற நிலைக்கு வைத்திருக்கிறார், ஹகீகத்தையே இல்லாமலாக்குற நிலைக்கு வைத்திருக்கிறார். மதரசாக்குள்ளே வந்து வறுமையை பயமுட்டாட்டான். உங்கள்கிட்ட டிகிரி இல்லைன்னா நீங்க என்ன செய்வீங்க? எவ்வளவு கேவலமான விஷயம், எவ்வளவு கேவலமான விஷயம். டிகிரி இருக்கிறவன் நிம்மதியா இருக்கிறானா? மன்னிச்சுவோங்க, நிம்மதியா இருக்கிறானா? சந்தோஷமா இருக்கிறானா? தூக்கம் இல்லாம இருக்கிறான், நிம்மதி இல்லாம இருக்கிறான். கையில காசை வச்சுக்கொண்டு, டிகிரியை வச்சுக்கொண்டு, படிப்பை வச்சுக்கொண்டு இரவு பகலா அழுது கொண்டிருக்கிறான். என்ன செய்யறன்னு தெரியாம இருக்கிறான். அவன் இன்னைக்கு இல்முக்குள்ளார கொண்டு வந்து அந்த நிலைமையை உருவாக்குவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நிறுவனங்கள் இருக்கிறவங்கள்ட்ட தக்குவா இல்லா போனா, அல்லாஹ்ட பயம் இல்லா போனா, தக்குவாவுள்ள உலமாக்களோட தொடர்பு இல்லா போனா அந்த முசீபத் உண்டா அதுக்குள்ளார. அங்கிருந்து வெளியாகக்கூடியவங்க அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவங்க, தக்குவா உள்ளவங்க, பேணுதலானவங்க. அவங்களோட ரிஸ்குடைய பொறுப்பு, முழு உலகத்துடைய ரிஸ்குடைய பொறுப்பு அல்லாஹ் செய்யுது. நிம்மதி, சந்தோஷம், ராகத்தை அல்லாஹ் செய்யுது. அல்லாஹ் சொல்றான், அமலால தேடுங்க, நீங்க அமலால தேடுங்க. உங்களுக்கு தந்திக்கிற அமல் அதுக்குதான். அது உங்களோட பிசினஸ்ல இல்ல, உங்களோட படிப்புல இல்ல. புள்ள இல்ல, டாக்டருக்கு புள்ள இல்ல, ஹஸ்பண்டுக்கும் வைஃபுக்கும் புள்ள இல்ல, 2 பேருமே டாக்டர்ஸ். உங்களோட படிப்பை வச்சு நீங்க புள்ளை எடுங்களே, சுத்தி தெரியுறாங்க, இதுவரை புள்ள இல்ல. ஐ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டருக்கு புள்ள பிறக்குது, 2 கண்ணும் இல்ல. அல்லாஹ்வோட சோதனையை பாருங்க. கண்ட குடுங்களே படிப்பை வச்சு அல்லாஹ் காட்டுற ஏமாந்துடாதே. உனக்கு தந்திக்கிற அமல் அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம். ஒவ்வொரு அமல்ல நீங்க வாழ்க்கைக்குரிய ஈடேற்றது அல்லாஹ் சொல்றானே. இன்னைக்கு ஸ்ட்ரெஸ், நிம்மதி இல்ல, சைக்காட்ரிக், சைக்கோமெட்ரிக், கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட், சைக்கோதெரපි එන්න සනසුමක් නැහැ හිතට. හැම වෙලේම ප්‍රශ්න. එහෙමද? විනාඩි 40ක් කතා කරලා අනිද්දර වගේ එන්නකො පොඩ්ඩක් அடுத்த ஒரு நாள் கழிச்சிட்டு போறாரு. දැන් කොහොමද? ටිකක් හොඳයි වගේ ඔක වේසලා වරනවා. අද අපි ටිකක් කතා කරනකො, ඔයා කතා කරනකො මට මග පෙන්වන්න පුළුවන් පොඩ්ඩක්. විනාඩි 40යි ඉවරයි. අපි අනිත් දවසේ කතා කරමුද? හොඳයි සර්. දැන් කොහොමද පොඩ්ඩක් රිලීස් එකක් වගේ. මාස 2යි 3යි. இப்ப கேக்குறாங்க, ඔයා මනෝ උපදේශකයෙක් ගාවට ගියාම මොනවද උනේ? ගියා තමයි ටිකක් සාසුමක් වගේ, නැවතත් ඒ වගේම නැහැ. කිසිම සාසුමක් නැහැ නැවතත්. අසුබ. கனிவான பாத சகோதரர்களே, அதெல்லாம் தாவகாலிக சனசும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உள்ளங்களுக்கு அமைதி வேணுமா, நிம்மதி வேணுமா? அல்லாஹ் zikr அடிங்க, குர்ஆன் இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, பள்ளிகள்ல போட்டு இருப்பாங்க, தொழுகைக்கு பின்னால ஓர துஆக்கள். அது ஹதீஸ்ல வந்த துஆக்கள். அதெல்லாம் ஹதீஸ்ல வந்த துஆக்கள். என்ன அதுல இருக்கு தெரியுமா? மனசுக்கு அல்லாஹ் தஆலா நிம்மதியை வச்சிருக்கான். அல்லாஹும்ம அலிபில் ஹம்ம வல் ஹுஸ்ன். நெத்திய தடாவி யா அல்லாஹ், என் உள்ளத்தில் கவலைகள் இல்லாமல் ஆக்கிடு யா அல்லாஹ், சந்தனங்கள் இல்லாமல். தொழுது முடிஞ்சு ஆனா என்ன அட்வைஸ்? தொழுதோடனே துஆ இல்ல, ஓடுங்க. ஜும்மால பாருங்க, சலாம் கொடுத்தோடனே படியால இறங்குறதுக்கு மேல அவ்வளவு கிரவுட். 2 சலாம், அடுத்த ஜம்ப். எங்க போற? සැනසුම හොයලා මනෝ උපදේශක, මනෝ චිකිත්සන ගාවට, මනෝ චිකිත්සන කට්ටිය ගාවට. நிம்மதி இல்ல. ஆனா அல்லாஹ் இங்க வச்சிருக்கானே நிம்மதிய. நீங்க உட்கார்ந்து ஓதுங்களே. இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹ் அந்த காலத்துல, இந்த காலத்துல அல்பானி போன்றவங்க, தொழுகைக்கு பின்னால நீங்க உட்கார்ந்துவீங்க, உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறாங்க. எல்வி ஓடாதீங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த நேரத்தை சொல்லிட்டாங்க. இந்த இபாதத்தை விட்டு தூரமாக்கி, அமலை விட்டு தூரமாக்கி, வாழ்க்கையில் இருக்கிற எல்லா முசீபத்திலையும் நாம் போட்டிக்கிறான். நிம்மதியை வாழ்ந்து உட்கார்ந்து எல்வி ஓடாதீங்க. சின்ன புள்ள இருக்கிறாங்க பாருங்க, அவங்களும் பாக்குறாங்க, எல்வி ஓடும், நாங்களும் எல்வி ஓடும். என்னத்துக்கு ஓட்டுன்னு தெரியாது. இவ்வளவு துவாக்கள்,
நிம்மதிக்குரிய துஆக்கள், சந்தோஷத்துக்குரிய துஆக்கள், ஆறுதலுக்குரிய துஆக்கள். நான் அந்த ஃபீல்ட்ல இருந்து சொல்றேன், அந்த ஃபீல்ட்ல இருந்து சொல்றேன். போயிட்டு உட்காராதீங்க சும்மா அவங்களுக்கு போயிட்டு. நான் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கு பின்னால இல்லா போயிட்டு. ஆனா இது நிரந்தரமான நிம்மதி. வாலிபர்களே, குர்ஆனை கை கேளுங்க, குர்ஆனை கை கேளுங்க, ஓது, குர்ஆனை ஓது. ப்ரொஃபஷனல்ஸ், எஜுகேட்டட், இன்டெலெக்சுவல் எல்லாரும் நான் சொல்றேன், குர்ஆனை கை கேளுங்க. ஒவ்வொரு நாளும் குர்ஆனுக்கு டைம் கொடுங்க. குர்ஆனை பார்க்கிறது நன்மை, குர்ஆனை சுமக்கிறது நன்மை, தொடுறது நன்மை, குர்ஆனை ஓதுறது நன்மை, படிச்சு ஓதி கொடுக்கிறது நன்மை, கேட்டுக்கொண்டிருக்கிறது நன்மை, பாடமாக்குறது நன்மை, குர்ஆனை விளங்குறது எல்லாமே இம்பார்ட்டன்டான விஷயங்கள், நன்மைக்குரிய விடயங்கள். குர்ஆனை ஓதி கொடுப்போம், அதுக்கு பிறகு கொஞ்சமா விளங்க ஆரம்பிக்கும். குர்ஆனோட இருக்கக்கூடிய ஒருவர் அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்கினது கிடையாது. குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய ஒரு உலகத்திலே அந்தஸ்து, ஆகிரத்திலே அந்தஸ்து. ஒவ்வொருத்தரும் கையில குர்ஆன் இல்லைங்க. பஸ்ல போறதுல குர்ஆன் ஓதுங்க, வாகனத்துல போறதுல குர்ஆன் ஓதுங்க, ஆபீஸ்ல கொஞ்ச நேரம் கிடைக்குதா குர்ஆன் எடுத்து கையில ஓதுங்க. ஓத தெரியலையா உலமாக்கள் இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ். வேற நாட்டில் உள்ள திறமையான குர்ஆனோட சம்பந்தப்பட்ட தனி குர்ஆனுடைய அந்த திருத்தலா ஓதக்கூடிய உலமாக்கள் இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ். உடனே இருக்கிறாங்களா குர்ஆன் ஓதக்கூடிய அவங்கள்ட்ட போங்க. அதுக்கு எனக்கு ஒரு டைம் தாங்களே, அது நான் எனக்கு குர்ஆனை திருத்தி வரணும், எனக்கு அல்லாஹ் ஓதணும் ஆசையா இருக்குது. போங்க, போய் உட்காருங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில ஈடேற்றம். நாளைக்கு மௌத்துக்கு பின்னால கபர்ல எங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவங்க. லேசா இல்ல விஷயம் இல்ல. சனசுமா கிட்ட சனசுமா சந்தோஷம், நிம்மதி. கவர் ஃபேர்ல ஃபெயிலா இருக்கிறீங்களா? ஜாப் இல்லாம தரமாறிட்டு இருக்கிறீங்களா? இன்வெஸ்ட் பண்ணி ஃபெயிலா போறீங்களா? சக்சஸ் இல்லாம இருக்கிறீங்களா? வீட்டுக்குள்ள மகளுக்கு கல்யாணம் நடக்காம இருக்குதா? நிம்மதி இல்லாம இருக்குதா? வீட்டுல இருந்து பரக்கத் போய்த்திக்குது. குர்ஆன் ஓதுங்க. குர்ஆன் எல்லா பரக்கத்தையும் கொண்டு சேர்க்கும். வீட்டுக்குள்ள இருக்கிற முசீபத் எல்லாம் இல்லாமலாக்கும், மனக்கவலை எல்லாம் இல்லாமலாக்கும், நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்கும். குர்ஆன் ரமதான் எடுத்த பயிற்சி. கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான்ல குர்ஆனை ஓதி காட்டினாங்க. 9 வருடங்கள் நோன்பு நோட்டாங்க. அதுல அதிகமாக குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கண்ணியமான அன்பான சோதரர்களே, அந்த அமலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றுவோம். தொழுகையில எக்ஸ்ட்ரா நம்ம 20 ரக்காத் தொழுகை, தராவீஹ், கியாமுல் லைல், இரவுடைய தொழுகை, வித்ர், தஹஜ்ஜுத், அது எப்பவுமே உள்ளோம். இல்ல முஸ்லிம்களோட ஒரு ஸ்பெஷலான ஒரு அமல் தான் இரவு அமல். மூணா பிரிச்சு கடைசி நேரத்துல எழுப்பி தொழுகிறது. சில உலமாக்கள் எழுதுறாங்க, சும்மா நோமலான காலத்துல உங்களுக்கு இரவேல தொழுகிறதுக்குரிய பாக்கியம் கிடைக்கலன்னா நீங்க நினைச்சுக்கோங்க, உங்களோட பாவத்தால அல்லாஹ் உங்களை தூரமாக்கிக்கிறான். அவ்வளவு கடினமான வார்த்தையை பாவிச்சு இருக்கிறான். இரவு இபாதத்து எழுப்பினோம், தாஜத் தொழுதும். அத இந்த காலத்துல இரவு மூணா பிரிச்சு பிற்பகுதியில் நாங்க எழுப்பி குறைஞ்சது 3:45 ரக்காவது எழுப்பி தொழுகையில் ஈடுபடுவோம். வாலிபர்கள் அல்லாஹ் பார்த்து சந்தோஷப்படணும். கையில் டிவைஸ் இந்த முசீபத்தெல்லாம் இரவையில நேரத்தோட நிப்பான. நிறைய பேர் தெரப்பி கேட்கிறாங்க. அதுல தெரப்பி என்னமா சொல்லுங்க, போனை விட்டு வெளியில வாரத்துக்கு தெரப்பி. நான் சொல்றேன் என்னன்னா, போனை ஆஃப் பண்ணிட்டு போய் தும்மட வாப்பாட கையில கொடுங்க. 9 o'clock இரவேல 9 மணிக்கு பாப்பா எனக்கு காலையில போனதாங்க, அம்மா காலையில போனதாங்க, நான் இரவேல பாய்க்கிறது இல்லை. நேரத்தோட எழுப்புங்க. 3:30 எழும்பி தொழுகையில் ஈடுபடுங்க, குர்ஆன் திலாவத்தில் ஈடுபடுங்க, திக்ர்ல ஈடுபடுங்க, தௌபாவில் ஈடுபடுங்க, துஆவில் ஈடுபடுங்க. 4 அமல் சஹாபாக்களோட வாழ்க்கையில இருந்து 4 அமல்: குர்ஆன் திலாவத், இஸ்திக்ஃபார், தொழுகை, துஆ. இந்த 4 அமலும் தஹஜ்ஜுடைய அந்த நேரத்துல கடைசி இரவுல செய்யற 4 அமல். வரலாற்றுல எல்லாத்தையும் இருந்த ஒரு அமல் ஹிஜ்ரி 800-900 வரையில, அதுக்கு பிறகுதான் பறிக்கப்பட்டுச்சு. ஹிஜ்ரி 900 வரையில இஸ்லாமிக் சிவிலைசேஷன், more than 800 years in Islamic history. வரலாற்றுல மறக்க முடியாத வரலாறு, வெற்றி எல்லா இடத்துலயும். ஏன் இந்த அமல் இருந்துச்சு, இரவுடைய அமல். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி கேக்குறாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருந்தாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இரவெல்லாம் தொழுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க. உமரை பத்தி சொல்லுங்க, ரலியல்லாஹு அன்ஹு இரவெல்லாம் தொழுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, நீதமா நடப்பாங்க. உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹுமா கேட்கப்பட்ட நேரம் எல்லாம் அந்த சஹாபாக்களோட பர்சனாலிட்டி எதை சொன்னாங்கன்றா இரவெல்லாம் தொழுவாங்க, குர்ஆன் திலாவத்தில் ஈடுபடுவாங்க. இது ஹிஜ்ரி 200, 300, 400, 800 வரையில இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் கலக்கப்பட்டு. ஏன்னா இந்த உம்மத்துடைய வெற்றியே இந்த இபாதத்துல தான் இருக்கு. கலட்டி மெட்டீரியலை கொண்டு வந்து போட்டு படிப்பில்லாமல் எவ்வாறு இந்த சமூகம் முன்னேற முடியும், சொத்தில்லாமல் எவ்வாறு முன்னேற முடியும், அறிவில்லாமல் எவ்வாறு முன்னேற முடியும் சும்மா சென்டென்ஸ் எல்லாம் போட்டாங்க.
இன்றைக்கு நான் அதை பேச விருப்பம் இல்லை, அது தனியான ஒரு சப்ஜெக்ட். அந்த ஃபீல்டில் இருக்கிறத நான் சொல்றேன். பயங்கரமான நிலைமைக்கு போயிட்டு கொண்டு இருக்கிறாங்க வாலிபர்கள், பெரியவர்கள், இன்டெலக்சுவல்ஸ், யூனிவர்சிட்டியில படிக்கிற மாணவ மாணவிகளுடைய நிலைமைகள் பயங்கரமான நிலைமை போயிட்டு கொண்டு இருக்கு. மிக பயங்கரமான நிலைமை. கொஞ்ச நாள் இஸ்லாத்தை விட்டு வெளியில வைத்துருவாங்களோ தெரியாத பயங்கரமான நிலைமைக்கு இருக்கிறாங்க. பயங்கரமான நிலைமை. கண்ணியமான அன்பான்னு சொல்ல, அதனால நாங்க இபாதத்துக்கு முக்கியத்துவம். வாலிபர்கள் இரவு நேரத்துல நீங்க ஒரு போன் எல்லாம் மூவ் பண்ணுங்க, டிவைசஸ் கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுங்க. இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யறது காரணமா அமையும். அதுக்கு ரெஸ்ட் கொடுத்தா நாங்க 2 மணி 3 மணி 4 மணி வரல முடிச்சுட்டு படுத்து காலையில 10 மணி 11 மணிக்கு எழும்பக்கூடியவங்களாக இருந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரு வச்சுக்கோங்க, 32 35 வயசுல எல்லாம் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய நிலைமை உண்டாகும். இன்றைக்கு யூத் தான் அதிகமாக நோட்டா வைத்துக் கொண்டு இருக்கிறார். அல்லாஹ் ஏற்பாடு நிறைய அவனோட உள்ளுக்காவல் ஆர்கன்ஸ்கள் பாதிக்கப்பட்டு இந்த சென்ட்ரல் நர்வ்ஸ் கண்ணோட சம்பந்தப்பட்ட இது மூல இதெல்லாம் பலகீனமாகி அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால இரவு அமல் தொழுகை இமாம் ஜமாத் முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஏனைய எங்களோட அமல் இபாதத்துக்கு கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நான் படிக்க வான்னு சொல்லல, பிசினஸ் செய்ய வான்னு சொல்லல. எங்களோட பிசினஸ் எல்லாம் எங்களோட வாழ்க்கையில நிம்மதிக்கு இல்லை, மார்க்கத்தை கொண்டு போறது, தீனை கொண்டு போறது, அல்லாஹ்வோட பயத்தை சமூகத்துக்கு கொண்டு போறது. ஸ்பெயினுக்கு போன கூட்டம் யாருமே அதுல இன்டெலக்சுவல்ஸ் இருக்கல, டிகிரி ஹோல்டர்ஸ் இருக்கல. அங்குள்ள மக்கள் பார்த்தாங்க, யாரு பிசினஸ் அழகா செஞ்சாங்க, வட்டி இல்லாம செஞ்சாங்க, ஏமாத்தம் இல்லை, மோசடி இல்லை, களவு இல்லை, பொய் இல்லை. நான் யாரு? மதீனாவிலிருந்து வந்திருக்கிறோம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத். நாங்கள் அல்லாஹ் ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வியாபாரம் இப்படித்தான் செய்யணும் மார்க்கம் காட்டி தந்தீங்க. நிறைய சொன்னாங்க, எங்களை ஆட்சி செய்யுங்க, எங்களை நீங்க ஆட்சி செய்யுங்களே, இவ்வளவு நல்ல மக்களா இருக்கிறீங்களே. ஆட்சி பொறுப்பை கொடுத்து 700-800 வருடங்கள் இஸ்ரேலுடைய ஆட்சி வந்தது அப்படித்தான், யுத்தம் அல்ல. அன்றைக்கு நாங்க பிசினஸ் செய்யறோம், கடையை வைக்கிறோம், அங்கிருந்து மார்க்கத்தை சொல்லுங்க. தொழுகை நேரம் வரல கடையை மூடுங்க, கடையை மூடுங்க, பயம் இல்லாம மூடுங்க. வந்திக்கிற கஸ்டமர் சொல்லணும் அப்படின்னா மதின வேளா. நாட்டில் பயோசயின்ஸ் படிக்கக்கூடிய வாலிபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு முக்கியமான ஒரு ப்ரொஃபஸர். அவன் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும். அவன் சொல்றாரு, ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு பாடம் நடந்ததிலே ரமாய் முஸ்லீம் கட்டியட்ட கல்கஹாண்டிவா, முஸ்லீம் கடவுள்கள்ட்ட கல்கஹாண்டிவா, பள்ளியிட கல்கஹாண்டிவா, கெவல்கள்ட்ட கல்கஹாண்டிவா, அறிமுக கட்டிய முஸ்லீம் கட்டிய இதெல்லாம் අද බලන්න ඔය කට්ටිය සිකුරාදා දිනේ 11 හමාර 12 වෙනකොට පෙටා බਜ਼ਾර් එකට ගිහිල්ලා බලන්න. පෙටා බਜ਼ਾර් එක ඇවිල්ලා කෝටි ගණන් පැයකට පැය දෙකකට පැය තුනකට ව්‍යාපාරයක් කරන ස්ථානයක්. කෝටි ගණන්. නමුත් සිකුරාදා දිනේ 11 හමාරට පස්සේ වහලා ඔක්කොම 2 හමාර වෙනකන් කවුරුත් අරින්නේ නැහැ. ඔක්කොම කොහෙද? පල්ලියට ගිහිල්ලා. සල්ලිත් එපා, බිස්නසුත් එපා, මොකුත් එපා, මට පල්ලියට යන්න ඕනේ. සිකුරාදා දිනේ පල්ලියට යන්න ඕනේ. කෝටි ගණන් බිලියන් ට්‍රිලියන් ඔක්කොම අතරම යනවා පල්ලියට. මගේ ක්ලාස් එක බලන්නකො. අසොල්ලා ගොල්ලෝ ටිකක් 12 වෙනකන් නැගිටලා යනවා. කොහෙද යන්නේ? සර් අපි පල්ලියට යනවා. මේ උඹලා මම දොස්තර කෙනෙක් හදන්න නෙමෙයි උගන්වන්නේ. නෑ සර් අපි පල්ලියට යන්න ඕනේ. නැගිටලා යනවා. මෙහෙම ආගමට ලැබියාවක් තියෙන ආසාවක් තියෙන කට්ටිය කවදාවත් නරක කට්ටියක් වෙන්න බෑ. ඒ නිසා ඔය කට්ටිය ඒ වගේ අනවශ්‍ය දේවල් වල එදෙන් නෙබා ළමයිනි. ஒரு தொழுகையுடைய நேரத்துக்கு இவ்வளவு ஒரு மெசேஜ அந்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மொத்தம் கொடுக்கறான்டா. 5 நேர தொழுகையில நாங்க பேணுதலா இருந்தா லோகர் தொழுகை கடையா மூட்றோம். அப்படிதான் மதீனா வேளாவ கட்டி முட்டை எளிய இந்த எனக்கு கடைகளை அண்ட புள்ளான அண்ட புள்ளான் அப்படி வந்தாலே என்ன சுப்ஹானல்லாஹ் அண்ணா சொல்லுவான் அவன் என்ன சார் ඔකට මෙච්චර ආගමන ලැබියාවක් තියෙන කට්ටිය අපි මෙහෙ ඉඳලා ඔය කට්ටිය වැන්දන වසම වෙන්නේ. கடையில லேபர் மாறலாம், கவுன்சிலிங் போட தேவையில்லை. நீங்க இன்னைக்கு லேபர்ஸ் மார்க்கெல்லாம் கவுன்சிலிங் பண்ணணும். வேண்டாம் வேலை செய்யறான் இல்ல தலைவடிக்கிறான், பொய் சொல்றான், ஏமாத்துறான், அதெல்லாம் கவுன்சிலிங் பண்ணணும். வேண்டாம் லேபர்ஸ் மார்க் தேவையில்லை. உள்ளுக்கார நீங்க இந்த அமல ஹயாத் ஆக்கணும். நேரத்துக்கு தொழுற அமல ஆபீஸ்ல இருக்கிறீங்க எழுதி போங்க. அந்த இடத்துல இருந்து மார்க்கத்தை கொடுங்க, தீன கொடுங்க, ஹலாலா சம்பாதிச்சு காட்டுங்க. ஹலாலான சம்பாத்தியம். அத்தாஜுல் சதூகுல் அமீன் அந்நபியீன வஸ்ஸிதீகீன வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன். சாலிஹான நிலைமையில நாங்கள் இருப்பப்படுவோம். உண்மையான வியாபாரிகள் அந்த இடத்துக்கு போங்க. வியாபாரம் யாருக்கும் கையேந்தவாங்க. எனக்கு தாங்களே, எனக்கு தாங்களே ஹாஜியா இந்த கேவலமான நிலைமைக்கு போவாங்க. அதுக்கு ஹலாலான தொழிலை செய்யும்.
அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அல்லாஹ் ஹலாலான தொழிலை தந்திருக்கிறான். அந்த தொழில் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான். மக்கள் பார்க்கிறதுக்கு நான் தொழில் செய்கிறேன். ஆனா என் நிலம் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான். தஹஜ்ஜுத் யா அல்லாஹ், என் நிலம் எனக்கும் உனக்கும் மட்டும்தான் தெரியும். மக்களுக்கு நீ காட்டிடாதே, நீ எனக்கு உதவி செய். இந்த கனெக்ஷன் போற ஹல் மின் சாயில் ஹல் மின் சாயில் ஹல் மின் சாயில். என்னட்ட கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்களா? அல்லாஹ் கேட்கிறானே. நாங்க எல்லாம் எங்க இருக்கிறோம்? மக்கள் வீட்டிலே, ஹாஜர் வீட்டிலே, அவன் வீட்டிலே, இவன் வீட்டிலே தலையை சொரிஞ்சு கொண்டு எவ்வளவு கவலையான செய்தி. கண்ணியமான மார்க்கம் அப்படி சொல்ல, ரப்பிக்கிறான் எங்களுக்கு அவன் போதுமானவன், அவன்கிட்ட கேட்போம். அதுக்கு ஹலாலான தொழில் அல்லாஹ்ட்ட கேட்போம், வேற யார்ட்டையும் கையேண்டமா. படிங்க, உங்களோட படிப்பை கொண்டு தீனை கொடுங்க, மார்க்கத்தை கொடுங்க, அல்லாஹ்வோட பயத்தை கொடுங்க, அல்லாஹ்வுடைய தொடர்பை உண்டாக்கும். ஒரு இடத்துல கௌரவ கட்டி அது முஸ்லீம் கட்டி அப்படியே மேக அனுமதியாக்கினா இஸ்லாம் தர்மே கரங்க ரய்யே சயின்டிபிக்கலா சொல்லுங்க. கலசனை கீழே போட்டுக்கொள்ளாம மேல தூக்கிட்டு போறாரு கரண்டை காலுக்கு மேலால. அவர் கேட்கிறாரு, ஹசரத் எனக்கு ஆபீஸ்ல கேட்கிறாங்க கம்மத்தோட கலந்த கலசம கொட்ட வேலை ரெடி மாதிரி அப்படி அலந்துன்றது. அது எனக்கு சொல்லுங்க, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபத்வா கேட்கவான கலசனை பண்ணிக்கிறதுக்கு நீங்க சொல்லுங்க. මේ කවිල අපේ ඉස්ලාම් ධර්මය අපිට කියලා තියෙන පාඩමක්. මේ බලන්න මෙහෙම ඇඳගෙන යනකොට පිරිසුදුකමක් තියෙනවා. අපි ගෙදර ගියාම අපේ ළමයි පොඩි ළමයි ඉන්නවා, බැක්ටීරියාස් තියෙනවා. අපි ඇඳගෙන දිගට මේක ඇඳගෙන යනකොට අපේ සපාතු අපේ සරප්පු වල අපේ රෙදි අදිලා ඊට පස්සේ ඒකෙන් ඇති වෙන ලෙඩ රෝග අපි වෙනකොට අච්චරදේවල් කියනවා. சின்ன ஒரு விஷயம். நான் ரமதான்ல ஒரு அந்நிய, அதாவது ஆல் பாய்ஸ் ஸ்கூல்ல அந்நிய சமூகம் எல்லாரும் அதுல ஸ்பீச் பண்ணும் பொழுது ஒரு விஷயம் சொன்னேன். අපේ උපවාස සීල රැකීම යනවා. එහෙම තමයි සයිප්‍රස් වල ඉන්න පොල්ලෙක් කවුරුත් බලන්න ඉන්න මන්ද කවුරුත් නැහැ. දවල් 12 වෙනකොට වතුර තිබහා. ඉන්න බැරිව ඉස්සරහා යාගේ ඉස්සරහා වතුර බෝතලයක් තියලා තියෙනවා. හොඳ කූල් වතුර බෝතලයක්. ඒක දීලා කවුරුත් දැන් නැතිව ඉඳලා ඉෆ්තාර් කරන්න පුළුවන්. උපවාස සීල රැකීලා කළා ඒක බින්දට පුළුවන්. නමුත් එතන ඉඳගෙන තනියම යා හිතනවා මගේ හිතේ මම අගේ අල්ලාහ් මාව බලාගෙන ඉන්නවා. කවුරු බැලුවත් නැතත් මගේ අල්ලාහ් මාව බලාගෙන ඉන්නවා. මට බොණ්ඩ අනුමැතිය නැහැ. මම අල්ලාහ් වෙනුවෙන් මම මේක බොන්න නැතුව මම ආරක්ෂා කරගන්නවා කියන හිතේ තියෙන රවුම්ක භාවය අරග ගැනීම. මේක பின்னால் அந்த ஏரியாவுடைய முக்கியமான ஒரு தெரிவி அந்த பிராதேශීය ලේකම් දෙලිවි சொல்றாரு. පුජකතුමා කියපු සම්පූර්ණ කතාවෙන් එක කතාවක් මෙතනට ඔක්කොම අරගෙන යන්න මේ කතාව. කවුරු බැලුවත් නැතත් මගේ හිතට මම අවශ්‍ය වැඩ කරනවා. මේක අපේ රටේ දියුණුවට අස්තිවාරම. සුබ්හානල්ලාහ්. ඔන්න තීර පාදලවාද. அல்லாஹ் பாத்துக்கிறான். நம்ம பாடங்கள் ஒவ்வொரு நாங்க படிக்க போற இடங்கள்ல ரப்புடைய அந்த தொடர்பை காட்டு. யூனிவர்சிட்டிக்கு போங்க, ஆனா மார்க்கத்தை சொல்லுங்க. வீட்டுல பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுங்க. மகான் நீ படிக்கிறாய் சம்பாதிக்கவல்ல, உன்னோட தீனை கொடுங்க, அல்லாஹ்வோட பயத்தை கொடுங்க, தக்வா கொடுங்க. வராசத்து பிரச்சனை வராது, தாய் பிரச்சனை வராது, நானும் தம்பி சண்டை வராது. ஏன் அவன் நினைப்பான் என்ன தொழுகையில விலகினா என் வாழ்க்கையில பிரச்சனை, குர்ஆன் ஓதுறதில்லை அதனாலதான் என் வாழ்க்கையில பிரச்சனை. அவனை திருத்துவான். இல்லன்னா உங்கள்கிட்ட பிரச்சனை. நானுக்கு கொடுத்தது, தம்பிக்கு கொடுத்தது, தாத்தா கொடுத்தது எனக்கும் தாங்க பிரச்சனையை போடுவான். ஏன்னா அவன் தீன் இல்லை, அவன் மார்க்கம் இல்லை, பக்குவம் இல்லை, பேதல் இல்லை. வீட்டுக்குள்ள சின்ன வயசுல இதை பார்த்து கொடுங்க. அல்லாஹ்வோட பயத்தை உருவாக்கு. நீ படி, மார்க்கத்தை சொல்ல, யூனிவர்சிட்டிக்கு போ, அந்த இடத்துல இருந்து அல்லாஹ்வோட பயத்தை சொல்லுவோம். குர்ஆனை படி. அப்பே சிங்களேன் பரிவர்த்தனை கரவ குர்ஆனை எத்தனை மேக கண்டு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு கொடுக்கணும். லெக்சர்ஸ் மாதிரி கொடுக்கணும். அவங்க அது கழுவுல உள்ள ஹை லெவல் கணக்குங்க. ஆனா மார்க்கத்தோட தீனோட கண்ணியமான அன்பான சகோதரர்களே, இந்த வாழ்க்கை தான் ரமலான் எங்களுக்கு படிக்கிறது. இந்த வாழ்க்கை அமலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, இபாதத்துக்கு. அதுக்கு தான் முதல்ல மற்ற எல்லாத்துக்கும் போறோம். அதுக்கு பின்னால் இடம். அந்த நிலைமையை நாங்க இந்த ரமலான் என்று படிச்சோம் என்று இருந்தால் இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கை பூரா நிம்மதியான ஒரு நிலைமைக்கு போகலாம். சந்தோஷமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வாழலாம். ஈருலகத்திலும் ஈடேற்றம் பெறக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு அமைச்சு கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா அப்படியான சந்தோஷமான நிலைமையை நம்ம அனைவருக்கும் உருவாக்கி தந்துருவாங்க. பாவங்களை மன்னித்து தருவாயா, எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து தருவாயா. அந்த வாழ்க்கையில அவனுடைய பொறுமையை விளங்க வைக்கலாம், தொழுகையுடைய பொறுமையை விளங்க வைக்கலாம், இமாம் ஜமாத்துடைய பொறுமையை விளங்க வைக்கலாம், இரவு தொழுகையுடைய பொறுமையை விளங்கி தௌஃபீக்
தாயா அல்லாஹ் உன்னுடைய தொடர்பானதான் வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் என்ற அந்த யதார்த்தத்தை விலக வையாது. ஷைத்தானியத்தான சிந்தனைகளை விட்டு பாதுகாத்தறியாதா, ஷைத்தானியத்தான நம்பிக்கைகளை விட்டு பாதுகாத்தறியாதா. எங்களோட வாலிபர்கள், வாலிப பெண்கள், பெரியவர்கள் ஷைத்தானியத்தான சிந்தனைகளால் கவரப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய எல்முடைய மதரசாக்கள் அல்லாஹ் பாதுகாக்கிற இடங்களுக்கு கூட அந்த முசீபத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யறாங்க. சுக்குநூறா பெய்துடுவோம் யா அல்லாஹ், துஆக்கள் கபூல் இல்லாத நிலைமைக்கு பெய்துடுவோம் யா அல்லாஹ். பாதுகாத்தடியா அல்லாஹ், நீ பாதுகாத்தடியா அல்லாஹ், பாதுகாத்தடியா அல்லாஹ். வேட்டத்திய சிந்தனைகள் இருந்து பாதுகாத்தடியா அல்லாஹ். அனைத்தையுமே யா அல்லாஹ் நம்முடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் என்ன அமைப்பில் விளங்கினாங்களோ, உலமாக்கள் ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் இந்த மார்க்கத்தை தீன் எப்படி விளங்கினாங்களோ அந்த பிரகாரம் எங்களுக்கு விளங்கவே யா அல்லாஹ். எல்லா இடங்களிலும் தீன ஹயாத்தாக்குறீங்களா அல்லாஹ், மார்க்கத்தை ஹயாத்தாக்குறீங்களா அல்லாஹ். எங்களோட வாலிபர்களுக்கு தெளிவக்கூடிய அல்லாஹ், வாலிபர்களுடைய உள்ளங்கள்ல இந்த தீனுடைய மார்க்கத்துடைய பொறுமதியை விளங்க வையா அல்லாஹ். மார்க்கத்துக்கு தீனுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அல்லாஹ். ஷைத்தானியத்தான ஃபித்னாக்கள் இருந்து பாதுகாத்தறியா அல்லாஹ். எல்லா விதமான பாவங்கள்ல இருந்து பாதுகாத்தறியா அல்லாஹ். யா அல்லாஹ் உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா. விசேஷமாக பலஸ்தீன அரசால முஸ்லிம்கள் யா அல்லாஹ் என்ன காரணம் என்ன அடிப்படை எங்களுக்கு தெரியாதே அல்லாஹ். பார்க்கிறதுக்கு பயங்கரமான நிலைமைகள் இருக்கிறார்கள் அல்லாஹ். வரக்கூடிய செய்திகள் உண்மையா பொய்யானு கூட தெரியாதே அல்லாஹ். அந்த அளவுக்கு அல்லாஹ் நிலைமைகள் சிக்கலாக இருக்குது அல்லாஹ். கோடிக்கணக்கான ரூபாய்கள் தடைபட்டு இருக்குது அல்லாஹ். சாப்பாடுகள் உள்ள போக முடியாமல் தடைபட்டு இருக்குது அல்லாஹ். அந்த குப்பையில் இருக்கிற சாப்பாடுகள் எடுத்து சாப்பிடுகின்றார்கள் அல்லாஹ். அல்லாஹ் மிஞ்ச சாப்பாட்டை வலிச்சு தின்னுகின்றார்கள் அல்லாஹ். என்னன்னு எனக்கு தெரியாது. அந்நியர்கள் பார்த்து சிரிக்கிறார்கள் அல்லாஹ். நீ என்ன கையில வச்சிருக்கிறாய்ன்னு தெரியாது. அவர்களுக்கு வெற்றியை கூடிய அல்லாஹ். சிறிய பிள்ளைகள் அல்லாஹ், அல்ல பெரியவர்கள் அல்லாஹ், வாலிபர்கள் அல்லாஹ், அல்ல வாலிப பெண்கள் அல்லாஹ், முஸ்லிம் பெண்கள் அதை அல்லாஹ் படம் பிடிச்சு போடுகின்றார். உண்மையா பொய்யா ஒன்றுமே விளங்குதில்லை அல்லாஹ். அது கியாமத்துடன் சம்பந்தப்பட்ட இடம் அல்லாஹ். நீ அந்த இடத்தை பாதுகாப்பாயா அல்லாஹ். இந்த சந்தேகம் இல்லாம பாதுகாப்பான அல்லாஹ். முஸ்லிம்களை பாதுகாத்தறியா அல்லாஹ். எங்களை விட ஈமான் உள்ளவங்களை போல பேசுகின்றார்கள் அல்லாஹ். அதுலயும் என்ன சூழ்ச்சி இருக்குது என்னமே தெரியாது அல்லாஹ். இதனுடைய பின்னணி தெரியாது அல்லாஹ். வெளிரங்கமாக வரக்கூடிய செய்திகளை வச்சு அல்லாஹ் உன்னிடத்துல கேட்கிறோம். அவங்களுக்கு நிம்மதியை கூடிய அல்லாஹ். தண்ணிக்குள்ள தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ். தூங்க முடியாமல் தவிக்கிறார்கள் அல்லாஹ். தூக்கம் இல்லாமல் மிகவும் கடினமாக இருக்கிறது அல்லாஹ். மேற்கத்திய நாடுகளில் இருந்து அவர்களுக்கு கவுன்சிலிங் பண்றதுக்கு அனுப்புகின்றார்கள் அல்லாஹ். அங்க போய் தீமானுக்கு மாற்றமான செய்திகள் போகாம பாதுகாத்துறியா அல்லாஹ். எல்லா நிலையிலும் அல்லாஹ் பாதுகாத்துறியா அல்லாஹ். முழுமையான உன்னுடைய உதவிகளை செஞ்சிருயா அல்லாஹ். நாட்டில் எங்களை முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பா மார்க்கத்தை தீன ஷரியத்தை எடுத்து நடக்கக்கூடிய நல்ல சூழல்களுக்கு தான் அல்லாஹ் நீ உருவாக்கி தந்து கொண்டு இருக்கின்றாயா அல்லாஹ். பறிச்சிடாயா அல்லாஹ். எங்களோட செயல்களின் காரணமாக தூரமாக்கிறாயா அல்லாஹ். முஸ்லீம்களுடைய சில செயற்பாடுகளின் காரணமாக வீசிடாதயா அல்லாஹ். மன்னிச்சினாயனே, விலகவே நாயனே, வலி வாக்குகள் ஈடுபடக்கூடிய தௌஃபீக் தாயா அல்லாஹ். உன்னை பக்கம் நல்லக்கூடியவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ். எல்லா நிலையிலும் எனக்கு பொருள் செஞ்சு பொருத்திக் கொள்வாயா, ஏற்றுக்கொள்வாயா. கண்ணியமானவனே, சகையானவனே, அல்லாஹ் எங்கள் உள்ளங்களில் எத்தனையோ ஹலாலான தேவைகள் இருக்குது அல்லாஹ். நீ அறிந்தவன் அல்லாஹ். அந்த அனைத்தையும் நீ பொருள் செஞ்சு தாயா அல்லாஹ். அவனை வாழ்ந்து அவனை மறக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரை மாற்றி வைப்பாயா. வாஹ்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي خلقنا فسوى خلقنا وصورنا فاحسن صورنا وارشدنا الى ما فيه صحتنا وقوتنا سبحانه لا اله الا هو العليم الحكيم واشهد ان لا اله الا الله وحده لا شريك له اللطيف الخبير واشهد ان محمدا عبده ورسوله البشير النذير. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه الذين اهتدوا بهديه ولهم درجات مما عملوا وذلك الفوز الكبير. اما بعد عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله أحذركم يوما عبوسا قمطريرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشهدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقلاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدة شباب أهل الجنة رضي الله عنهم وحمد رسول الله وعز رسول الله صلى الله عليه وسلم. اللهم اغفر للباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أيد الإسلام وأنصاره وأذل الشرك وأشراره. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم انصر من نصر دينك سيدنا محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم واخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم برحمتك يا أرحم الراحمين. عباد الله رحمكم الله. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم. ولذكر الله تعالى أعلى وأعلى وعز وجل وأتم والله أكبر والله يعلم ما تصنعون. الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة. الله